சௌக்கியமா இருக்கியாம்மா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது இப்படி ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணிட்டு ரொம்ப சந்தோஷம். ஏது இவ்வளவு தூரம்? என்ன பத்திரிகை? கல்யாண பத்திரிகை. உன் தங்கைகள் 3 பேருக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்கேன். என்னோட 3 தங்கைகளுக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்கா? உங்களுக்கு ஏன் இவ்வளவு பணம்? அவர்தான் கொடுத்தார். யாரு? அந்தோணி சாமி. நான் வரலாமோ? நீ வரணும்னு அவசியம் இல்ல. இது அவரண்ட கொடுத்துடு. வருது. என்னது? கல்யாண பத்திரிகை. யார் கொடுத்தா? சுப்பிரமணிய குருக்கள். அவரோட 3 பெண்களுக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்காரு. உன்னண்ட கொடுக்க சொன்னார். கல்யாணத்துக்கான எல்லா செலவையும் நீதான் ஏத்துட்டு இருக்கியாமே. ஒரு விளக்கு அணைச்சிட்டு 3 விளக்கு ஏத்த. அப்படி ஒரு பாட்டை பண்ணிருக்கவும் வேண்டாம். இப்படி அவசர அவசரமா புண்ணியத்தை தேடி அலையவும் வேண்டாம். பணத்திமர், வயசுத்திமர், சதத்திமர் எல்லாம் ஒரு நாள் அடங்கி கர்த்தரே என்ன காப்பாத்துங்க நீ கதறல. நான் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சிலுவையை அறுத்தறிஞ்சிடலாம். என்னையாச்சு? இந்த காலு கையா செய்யவே மாட்டேங்குது. அசைக்கவே முடியல. வேண்டாம் மருந்து, என்ன தூக்காத, இங்கேயே படுக்கவே. இல்லையா, கட்டிட்டு போயிடலையா? வேண்டாம், கட்டில இங்க கொண்டு வா. இங்க காத்து வராதுங்க ஐயா. பரவாயில்ல, நான் அறுபாடிக்கு தந்த வரைக்கும் பாகிரதிக்கு பாதுகாப்பா இருந்துட்டேன். இப்ப நான் நோயாளியான பிறகும் அவர்களுக்கு காவலாளியா அவரும் வாசல்ல ஏற்க விரும்புறேன். ஐயா சொன்ன கேடு, கட்டிலங்க கொண்டு வா. எத்தனையோ பாவங்கள் பண்ணிருக்கான், மிருகமா நடந்துட்டு இருக்கான். அப்போல்லாம் நீ அவனை தண்டிக்கலையே. இப்போ மனசு மாறி மனுஷனா பல நல்ல காரியங்கள் பண்ணிருக்கான். இப்ப போய் நீ அவரை தண்டிச்சுட்டே. வேண்டாம் வேண்டாம்.
மருந்து இல்ல இங்கே தெரியல. நீ ஏமா இதெல்லாம் செய்யற? இதெல்லாம் செய்யறதுனால நான் ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டேன். ஏற்கனவே நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம் பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். மனிதாபிமானத்தோட இத்தனை வருஷமாய் இந்த ஆத்திர எனக்கு சாப்பாடு போட்டு காப்பாத்திட்டு இருக்கேன். அந்த நன்றிக்காக நான் இதை கூட செய்யலைன்னா எனக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே இல்லை. நாளைக்கு நானே படுத்துட்டேன்னா நீ என்ன பார்த்துக்க மாட்டியா? ஏமா உண்மையிலேயே நீ என் மேல இறக்கப்படுறியா? அப்படின்னா எனக்காக ஒரு தடவை அன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுல பாடினீங்க அந்த பாட்டை பாடுவியா? உன்னுடைய தயக்கம் எனக்கு புரியுது. என்ன மாதிரி ஒரு பாவி முன்னால நீ பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நான் செத்ததுக்கு பின்னால என் கல்லறையிலையாவது நீ அந்த பாட்டை பாடுனீனா என் ஆத்மா சாந்தி அடையும். மருந்து வாங்க போன இடத்துல இன்னைக்கு ரகுபதி குருக்குல பார்த்தையா. நீங்க அவரை பார்க்க விரும்புறதா சொன்னையா. அவரும் உங்களை பார்க்க வர்றேன்னாரு. அவருக்கு அந்த அம்மாவை பார்க்கணுங்கிற ஒரு தவிப்பு இருக்கு. ஆனா தயங்குறாரு. எப்படியும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உங்களை பார்க்க வருவாரு. ஐயா மருந்து சாப்பிடுங்கய்யா. ஐயா தூங்கிட்டீங்களா? ஐயா மருந்து சாப்பிடுங்கய்யா. ஐயா 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 அப்பா ஐயா ஐயா நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டாருமா. ஐயா 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 நீக்கோ இவனுக்கோ என்ன சம்பந்தம்? என்னைக்கோ அவனோட காம பசிக்கு என்ன பலியாக்கின்ற பாவத்துக்கு இத்தனை வருஷமும் எனக்கு அடக்கலம் கொடுத்து என்ன மனுஷியா வாழ வச்சானே. அவனுக்கு நான் என்ன கைமாறு பண்ணேன்? என்னோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நல்லவனா வாழ்ந்தானே. நான் நிரபராதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் என்ன நிர்கதியா விட்டுட்டு போயிட்டாரே. அந்த மனுஷனுக்கும் இவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஐயோ இவன் செத்து போயிட்டானா? இவன் செத்து போயிட்டானா? ஐயோ 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 என்ன ஐயோ இப்படிலாம் பண்ணேன். ஐயோ என்ன இது? என்னது? ஐயோ போயிட்டியாப்பா போயிட்டியா போயிட்டியா? ஈஸ்வரா துணி 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 போயிட்டியாப்பா போயிட்டியா? துணி ஐயோ ஐயோ எங்க எங்க கொண்டு போறேன் அவளே? ஐயோ துணிசாமி வேண்டாம்ப்பா போகாத. ஐயோ ஈஸ்வரா ஐயோ 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 எங்க கொண்டு போறேன்? எங்க கொண்டு போறேன் அவளே? ஐயோ கொண்டு போகாதீங்க வேண்டாம்.
எதுக்கு வந்து காரியம் பண்ண வந்தேடா? ஊரறிய உலகம் அறிய 30 கோடி தேவர்கள் அறிய அக்னி சாட்சியா அருந்ததி பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரியோட ராத்திரியா சொல்லாம கொள்ளாம என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டே. அன்னைக்கு ராத்திரி நான் எப்படி எல்லாம் அழுதிருப்பேன். தெரு தெருவா தேடி அலைஞ்சேனே உங்களுக்காக. அனாதையா தெரு நாய போல என்ன விட்டுட்டு போயிட்டே. இப்ப என்னத்துக்கு வந்து மகி, நீயா இப்படி எல்லாம் பேசுற? வேண்டாமா, 1000 தான் இருந்தாலும் நான் தாலி கட்டின ஆம்படையா இல்லையா? தாலி கட்டின ஆம்படையா? நீங்கெல்லாம் வேதம் படிச்சவா, தினம் தெய்வத்தை பூஜை பண்றவா. உங்களுக்கு நான் வந்து சொல்லக்கூடாது. தாலி கட்டினா மாத்திரம் போராது, அதுக்குண்டான மதிப்ப அந்த கட்டினவனை கொடுக்க கத்துக்கணும். நான் தாலி கட்டிட்டேன், எம் பொண்டாட்டி இந்த மாதிரி அகங்காரத்தோட தான் என்னோட உடம்பு, இந்த பாழா போன உடம்பு எப்படி எல்லாம் அனுபவிச்சேன். நான் தப்பே பண்ணல, என்ன மன்னிச்சிடுங்கோன்னு உங்க கால்ல விழுந்து கதறினேன். வெறும் சக்கைய மாதிரி என்ன உதாசீனப்படுத்திட்டு இந்த ஊரெல்லாம் சிரிக்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டு. அப்ப உங்களுக்கு நினைவு வரலையா இந்த தாலியை நீங்க தான் கட்டினேன்னு? நீங்க தாலி கட்டினேன், ஆனா ஆம்படையா இல்ல. ஏன் சொல்றேன்னா, ஆம்படையான்னா இன்பத்திலையும் துன்பத்திலையும் கைவிடாம இருக்கணும். நீங்க வெறும் இன்பத்துல மாத்திரம் என் கூட இருந்தேன், துன்பத்துல என்ன விட்டுட்டு போயிட்டேன். அந்த துன்பத்திலையும் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தானே, அவனும் போயிட்டான். அந்த அந்தோனிசாமி அவனும் போயிட்டான். மகி, என்ன மன்னிச்சிருமா. நீ இல்லாம இத்தனை வருஷமா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்ப எனக்காக, என் சந்தோஷத்துக்காக என்ன மன்னிச்சு நீ என் கூட வந்து இருக்கப்படாதா? என்னம்மா பேசாம இருக்க? ஏதாவது பேசும்மா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவும் நான் எனக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக, ஐயோ பாகிரதி, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இனிமேலாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறேன், என்னோட வா. அப்படியே நான் அந்த வாயில வார்த்தைகள் வரலையே. நீங்க நான் ஒரு மனுஷா, உங்களுக்கு பொண்டாட்டி ஒரு கேடு. உங்களோட பொண்டாட்டியா வாழறத விட ஒரே ஒரு நாள் தாம் பண்ண பாவத்துக்காக தன்னோட காலமெல்லாம் என்ன கண்கலங்காம பார்த்துட்டானே, அவனோட விதவையா வாழறது எவ்வளவோ